மீன ராசி ஒரு வீட்டில் இருக்குன்னு சொன்னாலே அந்த வீட்டில் வந்து கல்யாணம் நடக்குங்க, குழந்தைங்க பிறக்குங்க. இந்த மாதிரி சகல சுப செய்திகளும் வந்து லாஸ்ட் இயரே நடக்க ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலி. பிகாஸ் திருக்கணித பஞ்சாங்கம் வேறு, வாக்கிய பஞ்சாங்கம் வேறு. ஆனால் பலன் கண்டிப்பாக மீனராசிக்கு இந்த வருஷம் 2026 ரொம்பவே ஃபேவராக தான் இருக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சனி பகவான் குரு வீட்டில் மார்ச் 6 2026 வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிற சனி பகவானோ சரி, 6வது மாதத்துக்கு மேலே இருக்கிற குரு பகவானோ சரி, உங்களுக்கு நிறைய விஷயத்தில் நல் பலனே கொடுக்க கண்டிப்பாக வந்து போகிறாங்க. எஸ், உங்களில் பலருக்கு இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்க முடியாது, டைஜஸ்ட் பண்ண முடியாது, பிகாஸ் வாங்கின அடி அப்படி. பட் இதுக்கப்புறம் தாராளமாக இந்த சுப பலத்தை நீங்கள் வந்து நம்ப ஆரம்பிக்கலாம். 3, 7, 10 குரு பகவான் பார்க்குறாரு. லவ்வில் நிறையா வந்து ஐடியாஸ் வரும் உங்களுக்கு. வந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கல, எனக்கு ஒரு லவ் சக்ஸஸ் ஆகலை, தொட்டது எதுவுமே வந்து உருப்படலை, இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வைஸ் நீங்கள் வந்து இப்போ கல்யாணத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, அந்த ஏஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6வது மாதத்துக்கு மேலே நல்ல பார்ட்னர் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்பவே அதிகம். பட் அகெயின் இது வந்து ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன். ஒரு 60 to 70% வந்து பொருந்தும் மீனராசினியர்களுக்கு. இருந்தாலும் உங்கள் லக்னத்தை, உங்கள் தசாபுத்தி, உங்கள் பர்சனல் பட்சாட்டை பார்க்குறது வந்து ஹைலி அட்வைசபிள். ஒரு திருடன் தான் போலீஸ்காரனை பார்த்தா பயப்படுவான். அதே மாதிரி தான் நீங்கள் கெட்டது பண்ணலன்னா நீங்கள் இந்த சனி பயிற்சி, இந்த ஜென்ம சனி இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பயப்பட எந்த ஒரு அவசியமும் கிடையாது. 7ரை சனி உங்களுக்கு பெருசாக பெரிய தாக்கங்களை கொடுக்காது. ஏன்னா உங்களை எக்ஸ்ட்ராவாக நிறைய புழிஞ்செடுக்கும், வேலைனாலே அதிகமாக டயர்ட் ஆகுவீங்க. ஆனால் இன்றைக்கி போடுற விதை நாளைக்கு ஒரு சக்தியான அழகான பெரிய ஆலமரம் ஆகும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். எஸ், உங்களுக்கு வந்து வேலை ரீதியாக, ஸ்ட்ரெஸ் ரீதியாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபார்வர்டாக போகிறதுக்காக உங்கள் அப்படியே புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் உங்களை கஷ்டப்படுத்தி வருந்தி பார்க்கறதுக்காக கிடையாது. உங்களோட பர்சனல் கரியராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு கைத்தொழில் செய்கிறீங்க, சொந்த பிஸ்னஸ் செய்கிறீங்க, இல்லை ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆளுக்கீழே வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணுற ஒரே காரணம் உங்கள் லைஃப்பில் எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் வைஸ் அண்ட் ஆல்சோ கரியர் வைஸ் நீங்கள் நிறையா மேலும் அச்சீவ் பண்ண நிறைய ஃபேம் வர காலகட்டம் தான் இது. ஸோ ஏர்லியாக ஒரு ப்ரீவியஸ் மந்த்லாம் உங்களுக்கு நிறைய வேலை இடத்துல ப்ரெஷராக இருக்கா, எதுவுமே வந்து எதிர்பார்த்த மாதிரி நடக்க மாட்டேதா, ஒரு வேலையை முடிக்க கூட சேர்ந்து 10 வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அதை நினச்சி ஐ எம் டோட்டலி அன்லக்கின்னு நீங்கள் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எஸ், மென்டலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான் மீனராசினியர்களே. ஸோ நீங்கள் வந்து எஸ், நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப கரெக்டான விஷயம். நடந்த கஷ்டம், நடந்த எக்ஸ்ட்ரா ஒர்க், எக்ஸ்ட்ரா டயர்ட்னஸ்லாம் வந்து உங்களோட கோலை நோக்கி ஃபார்வர்டை தான் கண்டிப்பாக கொண்டு போயிட்டுருக்கு. இந்த இயர் 2026 உங்களுக்கு பண வரவு மட்டும் ஜூனுக்கு அப்புறம் அதிகமாக இல்லைங்க, கூடவே சேர்ந்து நிறைய பேர் புகழ், நிறைய ஃபேமும் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய காலம் தான் இது. குரு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறனால உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து நிறைய வந்து ஆர்வம் அதிகரிக்கும். லைக் ஒரு குரு பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஒரு ப்ரேயர்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், யாத்திரை போகணும், இந்த மாதிரியான ஆர்வம், அந்த ஏர்ஜிங் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இட்ஸ் யோர் டைமிங், இட்ஸ் யோர் காலிங், டு நாட் மிஸ் இட். ஹனுமான் சாலிசா கேட்குறது ரொம்ப நல்லது. லைக் உங்கள் குலதெய்வம் வழிபாடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யார் உங்கள் குலதெய்வம் முடிஞ்சால் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்ரி இயர் மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஏன்னா குலதெய்வம் அந்த டைமில் ரொம்பவே உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த செய்வாங்க. பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாகவே இந்த பலன் உங்களுக்கு நடந்திருக்கான்னு பாருங்கள். வேலையில் மாற்றம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருக்கிற பொசிஷன்லேருந்து வேறு பொசிஷன் மாற்றுறது, செய்கிற ஜாப் நேச்சர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாறுறது, இல்லை வேலை இடமே மாறுறது. லைக் நீங்கள் சொந்த தொழில் செய்கிற ஒருத்தவங்களாக இருந்தால் லைக் அவுட் ஆஃப் சடன் உங்களுக்கு இது நடந்திருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருக்கலாம், பட் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நடந்திருக்கும். வேலை இடத்தையும் நீங்கள் வந்து ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோலாலம்பூர்லேருந்து ஒரு ஸ்லேங்கோ போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு இடம் மாற்றம், இல்லை கிட்டயாகவே இடம் மாற்றம், இந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டால் உங்களுக்கு நேரம் காலம் ரொம்ப 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 நல்லாவே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 6வது வீட்டில் கேது பகவான்க, இதை விட வேறு என்ன வேணும்? என்ன தான் சனி பகவானால் உங்களுக்கு சில ஸ்ட்ரெஸ், டயர்ட்னஸ், காரிய தடையை ஏற்பட்டால் கூட இந்த ப்ரொடெக்ஷன் ரீதியாக உங்களுக்கு வந்து கேது பகவான் ஒரு கலசம் மாதிரி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நான் சொன்ன பலனை உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா மீனராசி ஒரு வீட்டில் இருந்தாலே மீனராசிக்கு தான் அது நடக்கணும் இல்லை, உங்களோட
ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும், சொந்த பந்தம், பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்லை சிப்ளிங்ஸ் யாருக்காச்சும் குழந்த பிறக்குது, கல்யாணம் நடக்குது, இந்த மாதிரினா உங்களுக்கு லேட்லி வேலையில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, ப்ரெஷர் ஆகுது. என்னடா எப்பயுமே இப்படி இருக்காது, இப்போ கொஞ்சம் மாதமாகவே என்ன நடக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சாங்க ஃபீல் பண்ணிச்சுன்னா நீங்கள் அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. பிகாஸ் யூ ஆர் ஆன் த வெரி ரைட் ட்ராக். இன்றைக்கி போடுற ஹார்ட் ஒர்க்கில் நாளைக்கு பெருசாக மரமாகன்றது உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்குள்ள அது இடையில ஒரு மாதிரியான ஒரு ஓவரான ஸ்ட்ரெஸ்ஸும் வெறுப்பும் பயமும் கலந்து வந்திருக்குன்னா தயவு செஞ்சு அப்படி நடந்துக்காதீங்க. ஹனுமான் சாலிசா கேளுங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த டைம் பீரியட்லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலிசம் மேலே ரொம்பவே நாட்டம் வந்துச்சுன்னா ப்ளீஸ் அதை நோக்கி போங்க. கல்யாணம் நடக்கல, எனக்கு 34-35 வயசு ஆச்சுங்க, ஐ எம் அ குட் லுக்கிங் பர்சன், எனக்கு எல்லாமே இருக்குது, ஏன் எனக்கு வந்து ஒரு லவ் லைஃப் சக்சீட் ஆகலை, என்னை ஏமாத்துறாங்க, துரோகம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டோன்ட் வெரி, எவ்ரி டிலே இஸ் அ பிளெஸ்ஸிங்னு நீங்கள் புரிஞ்சுக்கிற காலம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். 6வது மாதத்துக்கு மேலே நீங்கள் ஃபேமை எதிர்பார்க்கலாம், பணத்தை எதிர்பார்க்கலாம். முக்கியமாக லைஃப் பார்ட்னர், ஒரு யார் என் லைஃப் பார்ட்னர், யாரை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேங்க, ஒன்றும் குழந்தை இல்லைங்கன்னு நினச்சிங்கன்னா எஸ், குழந்தை பிறகுற காலம்லாம் வந்து இந்த குரு பகவான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. முடிஞ்சால் எவ்ரி தர்ஸ்டே சைவம் எடுத்துகிட்டு முதல் கடவுள் விநாயகரை போயிட்டு அவருக்கு ஒரு மாம்பழம் வாங்கி வச்சுட்டு மாம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு உங்களோட நியாட் வேண்டிக்குங்க. அதாவது நியாட்னா என்னென்னா உங்கள் விஷ், பிள்ளையாரப்பா இந்த மாதிரி தர்ஸ்டே நான் சைவம் எடுத்து இருக்குது மாம்பழம் வாங்கி வைக்கிறேன், ஒரு 27 வீக் நான் முடிக்கிறதுக்குள்ளே, இல்லை ஒரு 18 வீக் நான் முடிக்கிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் எனக்கு வந்து என்ன வேணுமோ அதை வேண்டிக்குங்க. ஸ்பெசிஃபிக் கோல்ஸ், பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னர் கூட கல்யாணம் நடக்கணும், ஒரு பிஸ்னஸில் நான் வந்து ஒரு க்ரோத் பார்க்குறேன், எனக்கு ஹெல்த்து சரியாகணும், இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் வேண்டிக்குங்க. விநாயகரை ப்ரே பண்ணி முடிச்சுட்டு தென் குரு பகவான்கிட்ட போயிட்டு கொண்டக்கடலை மாலை போட முடிஞ்சால் போட்டுட்டு, இல்லை கொண்டக்கடலை மாலை வந்து 5 வெள்ளிக்கு வைப்பாங்க, அது உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது, வீக்லி செய்யன்னு தோணா நோ இஷ்யூஸ், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 வெள்ளிக்கு உதிர்ப்பு எல்லோ கலரில் வாங்கிய வச்சு 9 முறை அவரை கிளாக் வைஸில் சுற்றி வந்து நல்லா வேண்டிங்க. கண்டிப்பாக சுப பலனை குரு பகவான் இந்த வருஷம் 2026 மீனராசினியர்களே பயத்துலேருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க, கெஞ்சி கேட்குறேன் வெளியே வாங்க. அந்த உங்களுக்குன்னு ஒரு கெத்தான ஒரு ஸ்ட்ராங்காக, நீங்கள் ஏற்கனவே ரொம்பவே மென்டலி சரி ஹார்ட்லேயும் சரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான், எட் கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்துங்க உங்களோட எனர்ஜியை, ஸ்ட்ராங்காக வாங்க. ஸோ தட் வர வேண்டிய விஷயத்த ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி நீங்கள் ஏர்லியாகவே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வாழப்பாருங்க. பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னர் கூட இதுக்கு முன்னே நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, ஆனால் இப்போ உங்களுக்கு ஆசைப்பட்ட அந்த கேரக்டரிஸ்டிக் ஓடே ஒரு பர்சன் கிடச்சி அந்த பர்சன் கூட உண்மையாக ஜென்வினான ஒரு பாண்டிங் நீங்கள் வாழ்ந்தால் எப்படி இருக்குன்றதை இப்போவே வாழ ஃபீல் பண்ணுங்கள். பிஸ்னஸில் நீங்கள் வந்து அலைச்சல் படாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருக்குன்னு எப்படி இருக்கும், உங்களுக்கு தேவையான ஆட்கள் ஸ்டாஃப் எல்லாமே கிடச்சிருந்தா எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா அங்கே உங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சிருந்தா எல்லோரும் உங்கள் வேலையை அப்ரிஷியேட் பண்ணால் எப்படி இருக்கும், இதெல்லாம் இப்போவே மென்டல் ரிஹர்சல், என்னோட மேனிஃபெஸ்டேஷன் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். மென்டல் ரிஹர்சல் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்காக 10 நிமிஷம் ஒரு 24 ஹவர்ஸில் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அதை வாழ்ந்துட்டு அதை ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் ஹார்ட் சாக்ரா பிளாக்கேஜாக இருந்தால் அதை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்க பிகினிங்கில், எட் ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள் செல்ஃப் வந்து டிட்டாச் பண்ணிவிட்டு டைவர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு யோகா போங்க, ஒரு ஜிம் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்கள் செல்ஃப் கூட அதிகமாக ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் செல்ஃப், உங்கள் லைஃப் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூபலாக இத்தனை வருஷமாக கூட இருந்திருக்குன்றதை புரிய வைக்கிற அரிய காலம் தான் 2026. என்னடா இவங்க பாசிட்டிவாகவே எல்லாம் சொல்லிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. வாகனத்தில் ஜாக்கிரதை, லேட் நைட் அவுட்டிங் பண்ணுறீங்களா, வீட்டில் ப்ரேயர் செஞ்சுட்டு கம்பல்சரி போங்க. யாரும் அவசரமாக கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யங்க கிளம்பி போகாதீங்க. ஒரு வார்த்தை வெளியே விடுறோம், ஒரு ஆக்ஷன் செய்கிறோம், பல தடவை யோசிங்க. எஸ், நீங்கள் பல தடவை யோசித்து செய்கிற ஒரு நபர் தான். பட் இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வேண்டிய நல்ல விஷயமா இருந்தாலும் அது ஒரு மருந்தாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுவீங்க, வேண்டாத இனிப்பு விஷயத்தை வந்து அதிகமாக எடுத்துக்குவீங்க. ஒரு பர்சன் வந்து கேரக்டர் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கே சந்தேகம் அவங்க மேலே உங்கள் இன்ஸ்டிங் சொல்லுது, இருந்தாலும் உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருந்தா அவங்கக்கிட்ட அட்டாச்சாக போவீங்க. ஆனால் இந்த சைடில் வந்து ஒரு பர்சன் நல்லவங்களாவே உங்கள்கிட்ட பல வருஷமாக பல மாதமாக அன்பு காமிச்சா அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு பீரியட் நீங்கள் இருக்கீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க. இனிப்பாக இருக்கிறதுக்காக டெய்லி நம்ம வந்து ஸ்வீட் எடுத்துக்க முடியாது, அதே மாதிரி கசக்கிறனால மருந்து வந்து கெடுதி உடம்புக்குன்னு சொல்ல முடியாது. யோசிச்சு செயலிடுங்க. என்றைக்குமே நம்ம விரும்புகிறவங்கள விட நம்மளை விரும்புகிறவங்க நம்ம நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நினச்சி ஒரு வாய்ப்பு கொடுக்க பாருங்கள். உங்களை சிலருக்கு நான் சொல்கிற வார்த்தை வந்து கண்டிப்பாக ரொம்பவே பொருந்தும். மேரேஜ் லைஃப்பில் எனக்கு முடிவு பண்ண ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு டிவோர்ஸ் வேணாம், எனக்கு ஏமாற்றிடுவாங்கன்னு பயமாக இருக்குது, எனக்கு ஃபெயிலியரான ஒரு மேரேஜ் லைஃப் வந்து பயமாக இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் பயந்துக்கிட்டே ரொம்ப வருஷமாக சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்ட்டுனா do not worry, 2026 is your year. So wishing you guys a very good luck. Om Namah Shivaya.